அந்த எம்பியா இருக்கும்போது வந்து அந்த எம்பி பீரியட் முடிஞ்ச போது, அப்போ நாங்கள் ஊட்டியில் இருக்கோம். அப்போது ஹி வாஸ் கால்ட் ஃபார் அங்கே போய் பார்க்கணுன்ற மாதிரி. போய் 2 நாள் இருந்தார். 3வது நாள் உதறிட்டு வந்துட்டார். என்னடான்னாக்கா, இங்கே என்ன நம்பி இத்தனை லட்ச ரூபா போட்டுட்டு 2, 3 ப்ரொடியூசர் ஊட்டியில் உட்காந்துட்டு இருக்கான். என்ன காக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னாரு. பாப்பா ஃபீல் பண்ணார். என்ன இப்படி பண்ணிட்டாருன்னு. ஒரு ஹானரரி போஸ்டிங்கு இது போயிடுச்சேனுங்க. ஹி வாஸ் லீஸ்ட் பாதர் அபவுட் இட். அப்போ நியமன எம்பி பதவி திரும்ப ஆமாம், ஹி வாஸ் லீஸ்ட் பாதர் அபவுட் இட். நம்ம தொழில் இதுதான்ப்பா. அவங்க கூப்பிட்டாங்க. அந்த அம்மா கிட்ட நம்ம நல்ல குட் புக்ஸில் இருந்தோம். அவங்க கூப்பிட்டு ஒரு பதவியை கொடுத்தாங்க. அந்த பதவியை நம்ம நல்லபடியாக நடத்தியிருக்கிறோம். நம்ம யாருக்கும் போயிட்டு அனாவசியமாக யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணவும் போகல. யார் மேலே பழியும் சொல்ல போகலை. தேவைகளை நம்ம அவங்க சொல்கிற வேலையை நம்ம செய்து கொடுத்து பேசாமல் இருந்திருக்கோம். இப்போ முடிஞ்சு போச்சு. அதுக்கு நன்றி சொல்ல போயாச்சு. திருப்பி கொடுத்தாங்கன்னா நம்ம எடுத்து செய்ய போகிறோம். அதுக்கு வெயிட் பண்ணுன்னா 2 நாள் வெயிட் பண்ணியாச்சு. அவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அப்பாயின்மெண்ட் கொடுத்த அன்னைக்கு போனாச்சு, பார்த்தாச்சு. ஒரு 2 டே வெயிட் பண்ணுன்னாங்க. வெயிட் பண்ணியாச்சு. இங்கே யாரு இவங்க நஷ்டத்தை யாரு காத்துக்கிறது? அரசியல் அவருடைய ஒரு ஃபால்ட் அது கூட காரணம் இல்லையா? அவர் சினிமாவை முதல்ல. ஆமாம், அவருக்கு சினிமாவை முதல்ல வச்சுட்டு தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தார்.